இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா MTS 2025 எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்னன்றதை பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து வேக்கன்சி டீட்டெயில்ஸ் 2025க்கான 27 11வது மாதம் 2025 ரிலீஸ் பண்ண வேக்கன்சி டீட்டெயில்ஸ். இதில் வந்து சதர்ன் ரீஜன் சென்னைக்கு பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் ஆகிருக்க வேக்கன்சி வந்து 308. இது வந்து கேட்டகரி வைஸ் இருக்கும். ஸோ மொத்தமே MTSயில் வந்து 308 வேக்கன்சி தான் இருக்குது. இது வந்து உண்மையிலே பெரிய வேக்கன்சி தான், நல்ல வேக்கன்சி தான். ஸோ டோட்டலாக வந்து இது 18லேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கவங்க, அதுக்கப்புறம் வந்து இன்னொரு வேக்கன்சி விடுவாங்க 18லேருந்து 27 வயசுக்குள்ளே இருக்கவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து கம்மியாக தான் இருக்கும் வேக்கன்சி. அதில் வந்து தமிழ்நாட்டுக்கான வேக்கன்சி 49. ஸோ 350 வேக்கன்சி மொத்தமாக. அதுக்கப்புறம் சென்னையோட ஹவல்தார் வேக்கன்சி ரொம்ப 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 கம்மி இந்த வட்டம், 32. கஸ்டம்ஸில் வந்து வெறும் 13. இதுவே ஒரு 40 கூட 45 தான் வருது. ஸோ நான் இப்போயே சொல்லிடுறேன், ஹவல்தாரோட கட் ஆஃப் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அது என்னன்றதை பின்னாடி பார்ப்போம். ஸோ டோட்டலாக வந்து 7,000 8,000 வேக்கன்சி கிட்டத்தட்ட. இது ரெண்டும் MTS, இது ஹவல்தார். இது வந்து 25 இருக்குது, 27 இருக்குது. ஸோ போன தடவை 2025ல் 2024ல் MTS மட்டுமே 8,000 வேக்கன்சி வந்துச்சு. ஹவல்தார் வந்து தனியாக ஒரு 1000 வேக்கன்சி வந்துச்சு. ஸோ இது வந்து 2024 வேக்கன்சி, MTS 2024 வேக்கன்சி. ஸோ இது மட்டுமே ரெண்டும் சேர்த்து 8,000 வேக்கன்சி வந்திருக்கு. இப்போ இதோட கட் ஆஃப் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த 25 கட் ஆஃப் வந்து ஓரளவுக்கு நம்ம ப்ரிடிக்ட் பண்ணிடலாம். ஸோ 2024 ஃபைனல் கட் ஆஃப் தமிழ்நாட்டில் வந்து ஓபிசியோட கட் ஆஃப் வந்து 120. ஜென்ரலோட கட் ஆஃப் வந்து சேம் 120, 0.5 வந்து டிஃப்ரென்ஸு. இப்போ 2025ல் இங்கே வந்து நம்மளுக்கு வேக்கன்சி இது மட்டும் 8,000. இப்போ இது வந்து 6,000 சம்திங், 6K. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் தான் ஆகும். ஸோ ஜென்ரலோட கட் ஆஃப் எவ்வளோ போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா ஒரு 4லேருந்து 5 மார்க் கண்டிப்பாக கூடும். ஸோ 125லேருந்து 130 கண்டிப்பாக வரும். அதே ரேஞ்சு தான் வந்து ஓபிசிக்கும் 125லேருந்து 130 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும் கட் ஆஃப். ஸோ 2,000 வேக்கன்சி டிஃப்ரென்ஸு. இப்போ அதுக்கேற்ற மாதிரி வேக்கன்சி கம்மியாச்சு அப்படின்னா நமக்கு வந்து கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து 18லேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கவங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா. இது மற்ற வேகன்சி இடபிள்யூஎஸ்க்கு வந்து 118, SC/STக்கு வந்து 114. இதிலேருந்து ஒரு +5 மார்க் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்துலேயுமே எல்லா வேகன்சிலையுமே +5 மார்க்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இந்த 2025க்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது 18லேருந்து 27 இருக்கவங்களுக்கு. இதுவுமே ஆல்ரெடி இது எப்பயுமே வேக்கன்சி வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதில் வந்து யூஆரில் பட் ஓபிசி யூஆரும் சேமாக தான் இருக்கும் கிட்டத்தட்ட. இது வந்து கண்டிப்பாக 130க்கு மேலே வரும் 2025ல். வேக்கன்சி எப்பயுமே வேக்கன்சி குறைஞ்சிச்சு அப்படின்னா கட் ஆஃப் கூடும். ஸோ வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ எப்போல்லாம் மார்க்கை வந்து அதிகமாக எடுத்து வைக்கிறோமோ அவ்வளோக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நீங்கள் வந்து ஒரு 110, 115க்கு மேலே எடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நார்மலைசேஷனில் மார்க் கூடும். பட் இந்த வட்டம் நார்மலைசேஷன் எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்றதெல்லாம் வந்து நான் ஒரு வீடியோவை போட்டிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதோட தூரம் பார்த்துக்கோங்க. இந்த விடம் ஸ்டில் அன்பிரிடிக்டபுளாக தான் இருக்குது. இப்போ நான் சொல்கிறதுமே சேஞ்ச் ஆகலாம், 130க்கு மேலே கூட போகலாம்.
135 கூட போகலாம், வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி இருக்குது இப்போ இருக்க நார்மலைசேஷன் சிஸ்டம். ஸோ வந்து நம்ம இனிமேல் நீங்கள் ஒரு வேளை பாஸ் பண்ணிட்டீங்கன்னா வாழ்த்துக்கள். ஒரு வேளை அதை நம்ம கடந்து போக முடியல அப்படின்னா உங்களோட மார்க்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வேலையை நீங்கள் பார்க்கணும். சிங்கிள் மார்க் கவுண்ட்ஸ், ஒரு 0.5. நான் இப்போ போன தடவை 18லேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்க போன கட் ஆஃப் பார்த்தோமா, 0.5 டிஃப்ரென்ஸ், 0.1 டிஃப்ரென்ஸ்லாம் மார்க் போகும், கட் ஆஃப் கிளியர் பண்ண முடியாமல் போகும். அதனால் எவ்ரி சிங்கிள் 0.001 பாயிண்ட் மார்க் மேட்டர்ஸ். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட எஃபர்ட்டை போட முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் எஃபர்ட்டை போட்டு உங்களோட மார்க்கை இன்க்ரீஸ் பண்ணுற வழியை பாருங்கள். அதுதான் ஒரே வழி. நார்மலைசேஷன்லாம் நம்ம கையில் இல்லவே இல்லை. நம்ம அந்த ரா மார்க்கை இன்க்ரீஸ் பண்ணுறது மட்டும்தான் நம்ம கையில் இருக்குது. அதுக்கு ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்கு ஒழுங்காக சிலபஸ் முடிக்கணும், கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஒரு லைக்கை போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.